ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை, பிரதமை திதி, கௌளவ கரணம், சுவாதி நட்சத்திரம், துலா ராசியில் இந்த வருடம் பிறக்குது. மகர ராசிக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வருடம் தான் நான் சொல்லுவேன். என்னன்னா 7 சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விலகிடுது. குருவும் 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதே மாதிரி குரு 6ஆம் இடத்துக்கு போனாலும் கவலை கிடையாது. இவ்வளோ நாளாக 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுவார். ராகு 2ஆம் இடத்துக்கும், கேது 8ஆம் இடத்துக்கும் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். மிகப்பெரிய லெவலில் காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த வருடம் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். பொதுவாகவே எக்கனாமிக்கலாக நல்ல வளர்ச்சி அப்படின்னா ராகு தான். அப்போ 2ஆம் இடத்துக்கு ராகு அங்கே வரும்போது குருவோடைய பார்வையும் இருக்குது. 6ஆம் இடத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குரு 6ஆம் இடத்துல இருந்து குருவோடைய 9ஆம் பார்வையை தனஸ்தானம், நல்ல வருமானம் வரக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு நல்ல யோகம் தானே. 6ஆம் இடம் மறைந்த குரு நிறைந்த பலனை செய்வார். 6ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது தொழில் மூலிமா நல்ல நிரந்தர வருமானம் உறுதியாக உண்டு. புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக பண்ணுங்கள். அதே மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலம் ஏற்றமான காலம்தான். சனியுடைய இதுவும் முடிஞ்சிருச்சு, 7.5 சனியும் முடிஞ்சிருச்சு, ராகு கேதுவுடைய தொந்தரவுகளும் இல்லை. 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குருவோடைய பார்வையும் இருக்குது. அதனால் தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைமு. ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன தசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொழிலுக்காக கடன் வாங்கி பண்ணலாமான்னா 6ஆம் இடத்துக்கு தான் குரு வந்திருக்காரு. அப்போது ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லோனு தாராளமாக கிடைக்கும். நல்ல கவர்மெண்ட் மானியத்தோடு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது குறைந்த வட்டியில் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா சனியோடைய பார்வையில் இல்லை. இந்த 7.5 சனியோடைய இது முடிஞ்சிருச்சு. அப்போ சனி உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 3ஆம் இடம்ங்கிறது உபஜய ஸ்தானம். அதே மாதிரி காரிய வெற்றி, காரிய சித்தி, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துலேயுமே இனி உங்களுக்கு வெற்றி தான். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையாலுமே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல மாற்றம், முன்னேற்றம் உறுதியாக உண்டுங்க. உங்களுக்கு இவ்வளோ நாளாக எந்த ரெகக்னைஸுமே கிடைக்கலனா கூட இப்போ உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகும். 2வது ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி புதுசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, அப்போது மகர ராசிக்காரங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் இடம் தான் இன்டர்வியூ, அங்கேயே சனி வந்திருக்காரு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக 7.5 சனியில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிங்களோ அது எல்லாத்துக்குமே விடுதலை தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. சனி 5ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம்னா என்னென்னா பாக்கியஸ்தானம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகமும் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். 3ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால ஆர்வம் படிப்பில் இருக்காது. அதே மாதிரி படித்தது ஞாபகம் குறைவாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 7.5 சனி மேலே பழி போடக்கூடாது. இவ்வளோ நாளாக இருந்துச்சுல அதோடைய தாக்கம்லாம் சொல்லக்கூடாது. இயற்கையாகவே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். நல்ல பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்விக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. குரு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி ராகுவும் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால மிகப்பெரிய லெவலில் தன சேர்க்கை ஏற்படும். இந்த பணம், வரக்கூடிய பணம் ஒரு திடீர்னு ஒரு பெரிய பணமாக வரும். அந்த பணம் பார்த்திங்கன்னா
உழைக்காத வருமானம் அந்த மாரி சொல்லலாம். இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு தொழில்ல சும்மா ஒரு ரூ. 1,00,000 போடுறீங்க. ஒரு ரூ. 50,000 போடுறீங்கன்னா, அது வந்து 1,00,000மாவோ, 2,00,000மாவோ மாறலாம். ஆனா, அப்படியே அது வந்து 100 மடங்கா மாறுறது. 2,00,000 நீங்க 1,00,000 போட்டீங்க அப்படின்னா, 10,00,000 மாறுறது, 1,00,00,000 வர்றது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில மகர ராசியில இருக்கவங்களுக்கு யாருக்காவது ராகு திசை நடக்குதுன்னா சொல்லுங்க. நான் பரிகாரம் சொல்றேன். ஆனா வந்து நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு மகர ராசிக்கு இது சூப்பரான டைமு. குரு திசை நடந்தாலுங்க, குரு 6ல போனாலும் 2 பார்க்குறாருங்க. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மகர ராசிக்கு இது. இந்த வருடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எக்கனாமிக்கல் வைஸா ரொம்ப சூப்பரா இருக்கு. தொழில் தொடங்குனாலும் அது மூலியம் நல்ல காசு பணம், நல்ல லாபம், நிரந்தர வருமானம் இது எல்லாமே கிடைக்கும். தன சேர்க்கைக்கு இது வந்து ரொம்ப சூப்பரானது. உங்ககிட்ட காசு பணம் இருந்தாலும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வைங்க. அது பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல வேல்யூ ஆக்கி குடுக்கும். அதே மாரி வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும் புதுசா இவ்வளோ நாளா நீங்க ஏதாவது செய்யறதுக்கு வந்து நெறைய தடைகள் இருக்கும். இல்ல ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கும். இப்பலாம் வந்து அவங்களே உங்கள ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்களே குடும்ப நபர்களே உங்களுக்கு உங்களை புரிஞ்சுகிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆதரவு குடுப்பாங்க. உங்க பக்கம் சப்போர்ட் நின்னு நீங்க புதுசா செய்யறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போறதுனாலும் சில பெண்களுக்குலாம் வந்து உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த காலம் இந்த வருடத்த வந்து தவற விட்றாதீங்க. இந்த காலகட்டத்தில நீங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே சாதிக்க முடியும். 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்தில ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல வந்திருக்க கேது வந்து மாங்கல்ய ஸ்தானத்தில வந்திருக்கனால கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது செலவா இருந்தாலும் சரி. ராகு 2ஆம் இடத்துல வந்திருக்குங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து 12ஆம் இடத்த பார்க்கும்போது விரயம். அத சுப விரயமா மாத்திக்கங்க. ஒரு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாரி ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது நல்லது. ஆனா 2ல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து பொருளாதார ரீதியா உயர்வ குடுத்தாலுமே, ரிலேஷன்ஷிப்ல வந்து சம்டைம் வந்து பிரேக்க உண்டு பண்ணுவாரு. அதனால குடும்ப நபர்கள் கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போங்க. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள், வெளி நபர்களுடைய தலையீடு, இந்த மாரி விஷயங்கள குடுத்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையானாலும் ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பகுத்து ஆராய்ஞ்சு பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. இதுல வந்து தெளிவா இருந்துக்கங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல வந்திருக்கனால சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம்ங்கிறது நோய் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம். குரு எங்க இருக்காரோ அங்க இடத்த வளர்த்து விட்டுருவாரு. உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலயும் நீங்க கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாதார ரீதியா உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒதுக்கி வச்சுட்டு, பொருளாதாரத்த சம்பாரிக்கிறதுல உங்களுடைய நேரத்தையும், மனசையும் செலவிட்டீங்க அப்படின்னா, சண்டை சச்சரவு போடுறதுக்கு டைம் இருக்காது. அந்த மாரி உங்களையே பிஸி பண்ணிக்கங்க. இதுதான் மிகப்பெரிய லெவல்ல பரிகாரம் நான் சொல்லுவேன். ஆனா சேம் டைம் உங்களுடைய உடல்நிலையும் நீங்க பார்த்துக்கணும். 6ஆம் இடத்திலிருந்து குரு 12ஆம் இடத்த பார்க்கறனால மருத்துவ விரயம் உறுதியாக உண்டு. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகும். உங்க மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகும். உங்களுக்கு ஃபேவர் ஆக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்த பார்க்கறதுனால வழக்குகள்ல வெற்றி. 10ஆம் இடம்ங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது. அப்போ வழக்குகள்ல வெற்றி, எதிரிகளை வந்து ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. கலைத்துறைக்கு வந்து இது ஒரு அபாரமான வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். மிகப்பெரிய லெவல்ல பாராட்டுகள் கிடைக்கும். அதே நேரத்துல நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால அதையும் பார்த்துக்கங்க. ஒவ்வொரு விஷயமும் கேர்ஃபுல்லா செஞ்சீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு மைனஸ் ஆகாம பாசிட்டிவா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு ட்ரை பண்றீங்க அப்படின்னா, இந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து இந்த 7 சனி முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு கிஃப்ட்ட குடுத்துட்டு தான் போவாரு. அதனால அது உங்களுக்கு நன்மை தான். ட்ரை பண்ணுங்க. மகர ராசிக்கு வந்து ஒரு பதவியில போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருச்சு. 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. 12ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒரு விரயத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுருவாரு. அதனால
அரசாங்க துறையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனா, நீங்க எதிர்பார்க்காத வகையில நீங்க நெனச்ச விஷயங்கள் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுறது, ஒரு பல தரப்பட்ட அ இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நெறைய வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாமே ஜெயம் தான். மிகப்பெரிய லெவல்ல வெற்றி யோகம் கிடைக்கப் போகுது உங்களுக்கு. குரு 6ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வெற்றி. நீங்க தேர்தல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சனியும் உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிட்டு 3ஆம் இடத்துல இருக்கனால காரிய வெற்றி அப்படிங்கிறது நீங்க எந்த காரியத்தை தொட்டாலுமே அதில் வெற்றி, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தானா தேடி வருது. இதை பார்த்துக்கங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க ஏதாவது காரிய தடைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதுக்குண்டான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா பொதுவா இந்த வருடம் மிகப்பெரிய லெவல்ல யோகமும் மாற்றமும் இருக்கு. நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.